அடிக்க தூண்டுறது தானே ஆண்டி தப்பு. இப்பவும் நம்ம ஃபேக்டரியில அதான் நடந்திருக்கும்னு தோணுது ஆண்டி. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா நின்னுட்டு இருக்காங்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? என்னை பத்தி தப்பா சொன்னவர்கிட்ட விளக்கம் கேட்டேன், அவ்வளவுதானே. அதுக்கே எல்லாரும் இப்படி பேசுறாங்க எனக்கு தெரியலம்மா. நான் கோபப்பட்ட தப்பு எனக்கு தோணலம்மா. நான் பேசின வார்த்தையில எந்த தப்பும் இல்லை. அவர் என் ஃப்ரெண்டோட தம்பியை தான் பார்க்காரு, பாஸை பார்க்கல. அவர் ஒர்க்கர், நான் பாஸ். இதுல கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எதுக்குமா பிரச்சனை வரப்போகுது? கரெக்ட்பா. நீ பாஸ், அவன் ஒர்க்கர். அந்த மரியாதையை அவன் உனக்கு கொடுக்கணும். அதுக்காக அவனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன். ஆனா அதே மாதிரி தொழிலாளிங்க தப்பு பண்ணா ஓனர் தப்பான வார்த்தையை விடலாமா? வேலை செய்யற 200 பேர்ல யாரையும் இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவன் யாரு? இந்த வீட்டு புள்ள. சின்ன வயசுல இருந்து அதை உனக்கு சொல்லி கொடுத்து தானே வளர்த்திருக்கேன். என்ன ஆச்சு கார்த்தி உனக்கு? எவ்வளவு சாந்தமா இருந்த பையன், இப்பெல்லாம் உனக்கு கோபம் வருது. அவன் சட்டையை பிடிச்சது தப்புன்னா நீ பேசின வார்த்தையும் தப்பு தானே? உனக்கு இருந்த பக்குவம், நிதானம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. நிர்வாகத்துல அளவுக்கு அதிகமா கோவப்படக்கூடாதுப்பா. மா, அப்ப அவர் பண்ணது நியாயம், நான் பண்ண தப்புங்கிறீங்களாமா? கார்த்தி, இப்ப கூட நடந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் உன்னோட கோவம் தான். உனக்கு புரியலையா? அந்த புது கம்பெனிக்காரங்க உன்னை வெளியில இருக்க சொல்லிட்டு தமிழை மட்டும் எதுக்கு உள்ள கூப்பிட்டாங்க? நீ கோபக்காரன்னு அவங்க நினைக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல எத்தனை பிசினஸ் பேசியிருப்ப? அப்பெல்லாம் உனக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சே, இப்ப என்னாச்சு? முதல்ல எந்த ஒரு மனுஷனும் தான் பண்ண தப்ப உணரணும், உள்ளுக்குள்ள ஒத்துக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். இல்ல நான் பண்ணது தப்பே இல்லன்னு ஒருத்த அடம் பிடிச்சா அவன் காலத்துக்கும் திருந்தவே முடியாது. நீ யாரா இருக்க போற? கஷ்டப்பட்டு புதுசா ஒரு கான்ட்ராக்ட வாங்கியிருக்கோம். நீங்கெல்லாம் ஒத்துமையா இருந்து இந்த கம்பெனியை கட்டி காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வந்து கம்பெனிக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க. அம்மா சொன்னா கேப்பீங்கிற நம்பிக்கையில சொல்றேன். இனிமே யாரும் இந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது. இத்தோட இதை விட்டுறணும். எடுத்த கான்ட்ராக்ட நல்லபடியா முடிக்கிற வழியை பாருங்க. ஒன்றும் இல்லை, நீ பார். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லைம்மா, நீ மாத்திரை போட்டிருக்க, போய் ரெஸ்ட் எடு போ. ஏதோ கேட்கணும்னு வந்துட்டீங்க, கேளுங்க. இல்லைன்னா என்னால நிம்மதியா தூங்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவ்வளோ பெரிய பிரச்சனையே பார்த்துட்டோம். அதை விட பெருசாவா சொல்லிட போறீங்க? இல்லை, நான் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் சொல்ல வரல. அப்புறம் என்ன, சொல்லுங்க. நம்ம கார்த்திக் என்னாச்சு? இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கொஞ்ச நாளாவே கார்த்தியோட போக்கே சரியில்லைம்மா. அவன் ஏதோ ஒன்ன மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் வெறுப்பை காட்டுறான், மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறான். இவனை இப்படியே விட்டோன்னு வை, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிற, நான் தான் அலட்டிக்கிறேன் போல இருக்கு. எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இங்க பிரச்சனை இருக்கு. கார்த்திக் கோவமா இருக்கான், அவனுக்குள்ள ஈகோ இருக்கு.
அதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்குன்னு எனக்கு தெரியலையா என்ன? அதுக்காக அவனை அப்படியே விட்டுடலாங்கிறியா? சரிப்படுத்த வேணாமாமா? மத்தவங்களால அவனுக்கு பிரச்சனைனா நாம அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி சரி பண்ணிடலாம். அவன் கோவத்துக்கு நாமளும் ஒரு காரணம் தானே. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, ஹாஸ்பிட்டல்ல தமிழ் கைய ஓங்கிட்டாங்கிறதுக்காக மட்டும் கார்த்தி கோச்சிட்டு இருக்கல. கார்த்தி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தான், நாம் அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தமிழ் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்ததும் நாம அதை சரின்னு எடுத்து பண்றோம். அங்கிருந்து அவனுக்கு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இவங்க நாம சொல்றதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களே, ஆனா அண்ணன் சொல்றத அப்படியே எடுத்துக்கிறாங்களேன்னு அவனா தன் மனசுக்குள்ள கோவத்தை வளர்த்துக்கிட்டான். ஏற்கனவே நாம பக்குவம் பத்தல அது இதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன தோணும்? இவங்களுக்கு பெரிய பையன்தான் முக்கியம், நம்மள தேவையில்லைன்னு ஒதுக்குறாங்கன்னு தானே நினைப்பான். நாம தமிழை சப்போர்ட் பண்றதாவும் அவனை அவாய்ட் பண்றதாவும் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதான் எதை பார்த்தாலும் கோவம், எல்லார் மேலயும் வெறுப்பு. இதை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்துக்கு தானமா பிரச்சனை. அந்த அளவுக்கு போற பிள்ளை இல்லைங்க அவன். அவன் நம்ம வளர்ப்பு. மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டி தீத்துட்டு போயிட்டான். இந்நேரம் அவன் கோவம் குறைஞ்சிருக்கும். இனிமே எல்லாம் சரியாயிடும் பாருங்க. இல்லம்மா, நம்ம வீட்டில் எந்த முணுமுணுப்போ சலசலப்போ வராதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது மனசு தாங்க மாட்டேங்குதும்மா. நாம ஏற்கனவே என்ன பேசணும்? புது உறவுகள்லாம் வரப்போ பிரச்சனைகளும் வரும்னு சொன்னமா இல்லையா? ஆமாம்மா, இருந்தாலும் அவன் சமாதானம் ஆன மாதிரி தெரியலையே. அவன் மனசுல இருக்கிற கோபத்தை நாம தானே சரிப்படுத்தணும். நீங்க பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவன் என்னைக்கும் அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பையனா, அண்ணன் சொல் பேச்ச கேட்டு நடக்கிற தம்பியா தான் இருப்பான். ஏதோ அந்த நேரத்துக்கு கோவம் பேசிட்டான், முடிஞ்சுது. இதை திரும்ப திரும்ப பேசி பிரச்சனையாக்க வேண்டாம், விட்டுருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கையை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி நான் விட்டுற மாட்டேன். மாத்திரை போட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் படுத்துக்கிட்டமா? ரெஸ்ட் எடு. ஒரு பக்கம் பிசினஸ் நல்லா இருந்தாலும் உறவுக்குள்ள சிக்கல் வரும்னு ஜோசியர் சொல்றாரு. என்ன ஆனாலும் என் பிள்ளைங்களை நான் கைக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க. நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சொன்னது கரெக்ட் தான் தமிழ். எங்க அத்தை கார்த்தி சொன்னதை வச்சு நம்ம மேல கோவப்படுவாங்களோன்னு பயந்தேன். ஆனா அவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க, ரெண்டு பக்கத்தையும் கேட்டுட்டு தான் நியாயம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே தான் நடந்திருக்கு. ஆனா நமச்சிதான் பாவம் சரஸ்வதி. அவனால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். நம்ம நமச்சி அண்ணன் தானுங்க, அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பாரு. எனக்கு என்னவோ கார்த்தியை நினைச்சாதான் பயமா இருக்கு. கார்த்தி சமாதானமே ஆக மாட்டாருன்னு தோணுது. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு புரியவே இல்லைங்க. உனக்கு அவனை பத்தி தெரியாது சரஸ்வதி. அவன் எப்படி இருந்த பையன் தெரியுமா? அவனுக்கு கண்ணை காட்டினா போதும், அந்த வேலையை எப்படி செஞ்சு முடிச்சிருவான். அம்மா ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது என்னன்றது கரெக்டா சொல்லிடுவான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாராவது வந்து கார்த்திக் உன்னை எடுத்து பேசுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த வீடுமே சொன்னவன பைத்தியக்காரன்னு சொல்லும். கதையிலும் சினிமாலையும் கூட இப்படி ஒரு தம்பியை பார்த்திருக்க முடியாது. அப்படி இருந்தா அவன் அப்படியே எனக்கு நேர் எதிராக நிக்கிறான். அவனை எப்படி சமாதானப்படுத்தி சரி பண்றதுன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பா வாங்கப்பா. உள்ள வரலாமாப்பா? வாங்கப்பா. என்னப்பா இது, வாங்க உட்காருங்கப்பா. உட்கார். இல்ல பரவாயில்லப்பா. உட்காருப்பா, உட்காருமா. என்னப்பா, கார்த்தியை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? இப்போ கூட உங்க அம்மாட்ட அவனை பத்தி தான் பேசிட்டு வரேன். கார்த்தி நான் வளர்த்த புள்ள, நான் சொன்னா அவன் கேட்பா, அவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க அம்மா ரொம்ப நம்பிக்கையா இருக்காப்பா. நீ என்ன சொல்றப்பா? என்னப்பா கேள்வி இது? கார்த்தி எங்கப்பா போயிட போறான்? என்ன அவன் இப்போ எங்க மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கான்.
அது சரியாயிடும்பா. அவன் கோவப்பட்டா பரவாயில்லையேப்பா. கோவப்படுறது சாமியா இருந்தா அவன் அப்படி நடந்துக்கிறவன் கிடையாதேப்பா. நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, அதான் அவனை போட்டு இப்படி படுத்து எடுக்குது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, சுந்தரம் பூஜைக்கு நாள் குடிக்க வந்தப்போ என்னை தனியாக கூட்டிகிட்டு போய், நீ ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் நல்லா வரும், அதில் ஒரு குறையும் கிடையாது, ஆனால் குடும்பத்துக்கு தான் நேரம் சரியில்லை, குடும்பத்துக்குள்ள விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனான்ப்பா. இவ்வளோ வருஷத்தில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்கள் அம்மா கிட்ட நான் மறைச்சதில்லப்பா. ஆனால் சுந்தரம் சொன்ன விஷயத்தை எப்படிப்பா அவகிட்ட சொல்ல முடியும்? அவளால் இதை தாங்க முடியாது. கம்பெனி ரன் ஆகலை, கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சு, குடும்பம் வறுமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா கூட அவள் கவலைப்பட மாட்டாப்பா. இது என்னங்க பெரிய விஷயம், நாளையிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடலான்னு தைரியமாக பேசுவா. ஆனால் குடும்பம் உடையது, அண்ணன் தம்பி பெருகிறாங்கன்னு சொன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவாப்பா. இதையெல்லாம் அவளால் தாங்க முடியாது. இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா, நீ சொன்னா புரிஞ்சுக்குவப்பா. அந்த பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. இதையே கார்த்திக்கிட்ட போய் சொன்னோம்னா அவன் இன்னும் அதிகமாக கோவப்படுவான். ஆரம்பத்தில் இருந்தே நானும் உங்கள் அம்மாவும் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோசியம்னு அதையே பார்த்து பார்த்து அதிலே பழகிட்டோம்ப்பா. சுந்தரம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட உடனே என் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தப்பா, ரெண்டு பக்கமும் முறுக்கனா தானே உடையும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா. என் மூத்த மகன் நான் சொன்னா கேட்பான், விட்டு கொடுத்து போவான்னு தான் உன்னை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தப்பா. கார்த்திக்கு இன்னும் பக்குவம் வரலப்பா. அவன் சின்ன பையன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், சண்டை போடுவான், பிரச்சனை பண்ணுவான். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீதான்ப்பா கொஞ்சம் தழிஞ்சு போகணும். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. நமக்கு இருக்கிற கெட்ட நேரம் போகிற வரைக்கும் நீதான்ப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எந்த காரணத்துக்காகவும் நம்ம குடும்பம் சிதறிடக்கூடாதுப்பா. இது உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா என்னப்பா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் அந்த அளவுக்கு விட்டுருவேனாப்பா? கார்த்திக் என்ன வேணாலும் பேசிட்டோம், எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டோம், நான் எதுவுமே பேச போகிறதில்லப்பா. நான் அவனை அனுசரித்து போகிறேன்ப்பா. நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க. அவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் தைரியமாக இருங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்ப்பா. ஆமா மாமா, உடம்பு சரியில்லாதவங்க அவங்க. இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நீங்க நிம்மதியா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, நாங்க சகிச்சுப்போம், பொறுத்துப்போம். இந்த குடும்பத்தை பிரிய விட மாட்டோம் மாமா. இந்த குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கும். போதும்மா, இது போதும். எனக்கு இருந்த பயத்துல பாதி என்னை விட்டு போயிடுச்சு. சுந்தரம் சொன்னதை தாண்டி எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சுமா. பாத்துக்கம்மா, பாத்துக்கப்பா. வாசு, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். கார்த்தி வந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு வாசு? கார்த்தி ஏதோ மூட் அப்செட்டா இருக்கான், சண்டை தான் போடுவான். என்ன வாசு, கார்த்தி சண்டை போட்டா நீ தனியா வந்து உட்காந்துருவியா? வேற என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நேரத்துல தான் நாம அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். நாமளும் அவங்கள தனியா விட்டுட்டு வந்துட்டா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நான் போய் ஏதாவது பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் சரஸ்வதி. அதான் தனியா வந்துட்டேன். இப்ப மட்டும் அவர் சந்தோஷப்படுவாரா? இந்த
இந்த மாதிரி பிரச்சனை வர நேரத்துல ஆம்பளைங்க நம்மள யாராவது சமாதானப்படுத்த மாட்டாங்களா, ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு தவிப்பாங்க. ஆனா அதுல கொஞ்சம் ஈகோவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நாம தானே ஆறுதல் சொல்லணும். போ வசு, போய் அவர் கையை பிடிச்சு என்ன பிரச்சனைனாலும் நான் கூடவே இருப்பேன், நீ தைரியமா இருன்னு சொல்லிப்பாரு. அது 2 பேருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். போ. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேன். அப்படின்னா போ, போய் சமாதானப்படுத்து. ம். ஏய் வசு, எங்க போற? நீங்க தானே போய் சமாதானப்படுத்துன்னு சொன்னீங்க. அதுக்காக வெறும் கையோட போவியா? போகும்போது காஃபியோ ஜூஸோ போட்டு எடுத்துட்டு போ. அதை குடுத்துட்டு அன்பா பேசு. சரி. கார்த்தி, இந்த ஜூஸ். நான் கேட்கலையே. கேட்டதான் கொடுக்கணுமா? இவ்ளோ நேரம் அப்செட்டா தூங்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தூங்கி எழுந்தா கவலையெல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. இந்தா ஜூஸ் குடி, ஃப்ரெஷ் ஆயிடுவேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்ன கார்த்தி, ஏன் இப்படி இருக்க? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசு. யார்கிட்ட பேசுறது? இல்ல யார்கிட்ட பேசுறதுன்னு கேக்குறேன். எங்க அம்மா கிட்ட பேசுறதா, எங்க அப்பா கிட்ட பேசுறதா, இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசுறதா? இங்க இருக்கிற எல்லாரும் என்ன ஒரு முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க. எதையும் தெரியாத ஜீரோ நினைச்சிட்டு இருக்காங்க. மத்தவங்களை விடு, உன்கிட்ட விட பேச முடியாதே. என்னைக்காவது நீ என்ன நல்லவன் நினைச்சிருக்கியா? நான் சொன்னதை நம்பிருக்கியா? நான் ஒரு MBA கிராஜுவேட், காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அனுபவம் இல்ல, பக்குவம் இல்ல, எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப இதையே சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரனுக்கு இருக்க மரியாதை எனக்கு இல்ல. அவனா நானா நிக்கிறப்ப அவ என்னைய ஜெயிக்கிறான், அவ முன்னால தோத்து அவமானப்பட்டு நிக்கிறேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு நீ கம்பெனில. இன்னைக்கு இல்ல, கொஞ்ச நாளாவே இது நடந்துட்டு தான் இருக்கு. திட்டம் போட்டு நடத்துறாங்க. என்ன வேணும்னே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. நான் என்னவோ என்ன இந்த கம்பெனியோட JMD நினைச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா உண்மை அது இல்ல. நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, எனக்கு எந்த பவரும் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த கம்பெனில ஒரே ஒருத்தனை பார்த்து கையை நீட்டி வேலை செய்ய சொல்ல முடியுமா? எங்க அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தா போதும். ஒரு லேபர் கூட என்னை விட மரியாதை ஜாஸ்தி. புரியுது கார்த்தி, ஆனா ஸ்டாப் இட் வசு, ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ என்ன அசிங்கப்படுத்த போற அதானே? நீ ஒரு முட்டாளு, அனுபவம் இல்ல, கம்பெனி எப்படி நடத்தணும்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற புத்தி இல்ல, அதானே சொல்ல போற? அப்படிலாம் சொல்லல கார்த்தி. ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சரி, முதல்ல இந்த ஜூஸ் ஆகுது. அதானே வேண்டாம் சொன்னல. கார்த்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ற? அவமானப்படுறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் வசு. உன்னை யாராச்சும் இப்படி ட்ரீட் பண்ணிருந்தா உனக்கு வலிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் நீயும் பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்தவ தானே. ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியாது? ஒரு கம்பெனில ஒரு லேபர் ஓனரை இப்படி ட்ரீட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தோட சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்க ஆதிக்கு இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா உங்க அம்மா? இல்ல நீதான் சரின்னு சொல்லிருப்பியா? அந்த நமச்சியை விட நான் கேவலமாயிட்டேல எங்க? கார்த்தி, இப்பவும் சொல்றேன், உன் கோவம்லாம் நமச்சி அண்ணா மேல இல்ல, மாமா மேலயும் சரஸ்வதி மேலயும் உள்ள கோவத்தை நீ நமச்சி அண்ணா மேல காட்டுற. அதுவும் ஆண்டியும் அங்கிளும் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு உனக்கு இப்ப கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்கு கார்த்தி இவ்ளோ கோவம்? உன் ஈகோ இங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துது. வாவ், சூப்பர். உன்கிட்ட வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது? இதத்தான் சொல்வேன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் கெட்டவன் அதானே? ஐயோ கார்த்தி, உன்னை யாரும் அப்படி சொல்லவே இல்ல. நீதான் தப்பா புரிஞ்சுக்கிற. மாமாவும் சரஸ்வதியும் நல்லவங்க தான், ஆனா உன்னால அதை ஏத்துக்க முடியல, அதான் ஓ, பிரச்சனை. அப்ப அவங்க நல்லவங்க, நான் கெட்டவனா? ஐயோ, ஏன் திரும்ப திரும்ப அப்படியே பேசுற? அவங்களும் நல்லவங்க தான், நீயும் நல்லவன் தான். நான் நல்லவன் எனக்கு தெரியும். அவங்க கெட்டவங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன் திரும்ப திரும்ப அவங்க மேல பழி போடுறதுலயே இருக்க? வசு, புரியாம பேசாத. அவங்க பண்ணது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன பண்ணாங்க? உங்க அம்மாவுக்கு எள்ளீர்ல மோசமான டேப்லெட்டை கலந்து கொடுத்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவங்களே என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியல, அவ்வளவுதான். என்ன கார்த்தி இது?
அவங்க மேல இருக்கிற கோவத்தை ப்ரூவ் பண்றதுக்காக இவ்ளோ பெரிய பழிய போடணுமா? வசு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல. ஐ ஸ்வேர் நான் சொல்றது உண்மை வசு. என்ன கார்த்தி நீ இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கிட்ட? இப்ப புரியுதா நான் ஏன் கோவப்படுறேன்னு? கட்டின புருஷன், உன்னை வந்து உயிருக்கு உயிரா நேசிச்ச லவ்வர், நான் சொல்றத நீ நம்ப மாட்டேங்கிற. நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இதுக்கு மேலேயும் நீ நம்பலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வசு. கார்த்தி நில்லு. கார்த்தி இதெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்தி. இதுக்கு மேல இப்படி எல்லாம் அபாண்டமா பழி போடுறது ரொம்ப பெரிய பாவம். சரி, நான் கெட்டவனே எடுத்துட்டு போறேன். முட்டாளு, பக்குவம் இல்லாதவன், ஒன்றும் தெரியாதவன் பேர் எடுத்துட்டேன். அதோட கெட்டவனாவும் எடுத்துட்டு போறேனே. இதெல்லாம் யாருக்கு என்ன லாபம்? விடு. கார்த்தி இப்படி எல்லாம் கோவப்படுறதுனால நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உன்னதான் நம்ப வேணாம்னு சொல்லிட்டேனே. கார்த்தி இப்ப எதுக்கு இப்படி கத்துற? இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? இப்பவே நான் போய் கேக்குறேன். நீ சொன்னது மட்டும் உண்மையா இல்லாம இருந்துச்சுன்னா? கேளு. உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா ஆமான்னு ஒத்துப்பாங்க. சரஸ்வதி என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்ல. அவங்க பண்ண தப்ப கூட என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்ப இந்த தப்பியை ஒத்துக்கிறாங்களான்னு போய் கேளு போ. கேட்க தான் போறேன். ஒருவேளை நீ சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா? கார்த்தி நீ இப்படி சிரிக்கிறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா அவமானத்தை தாங்கிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு? போ, போய் கேளு போ. அப்படியா? இப்பவே உன் முன்னாடி போய் நான் கேக்குறேன். எது உண்மைங்கிறது இப்பவே தெரிஞ்சிரும். எத்தனை நாள் தான் நீ இப்படியே சொல்லிட்டு இருப்ப? வா. உங்கள் ஸ்டார் விஜய்.